நான் இப்ப சொல்லப் போற விஷயத்த நீங்க சரியா பண்ண தயாரானா, உங்களால பல்லாயிரம் வருஷங்கள் உயிரோட வாழ முடியும். நான் பொய் சொல்லல. இது அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த மட்டும் நீங்க சரியா பண்ணீங்கன்னா, உங்க உயிர பறிக்க வர யமதர்மனே பயந்து 10 அடி தள்ளி போயிருவாரு. அப்பேற்பட்ட அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதி காலத்துல தமிழ்நாட்டுல இருந்த சித்தர்கள் எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகள் சாவே இல்லாம வாழ்ந்திருக்காங்கன்றதுக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அது எப்படி அவங்களால வாழ முடிஞ்சுன்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல தான் நான் தேடி போனது பண்டைய தமிழ் நூல்கள். அப்பேற்பட்ட நூல்கள்லயும் முதன்மையானதாகவும் பழமையானதாகவும் இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் திருமந்திரம். திருமூலரால 3000 பாடல்களுக்கு மேல எழுதப்பட்ட ஒரு நூல் தான் திருமந்திரம். இத எழுதின திருமூலர் 16,000 ஆண்டுகள் உயிரோட இருந்ததா பேசப்படுது. ஆனா இப்போது இருக்க அறிவியல் இத பொய்ன்னு சொல்றாங்க. இத எதிர்த்து டாக்டர் லக்ஷ்மி ரங்கநாதன் அப்படின்ற ஒரு கிரியா யோகா ரிசர்ச்சர் அவங்க இத ஒரு டாக்குமெண்டாவும் ஒரு ஸ்டடியாவும் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது தான் இது உண்மைன்றது கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில இத மாடர்ன் சயின்ஸும் ஒத்துக்குது. அப்படி அவங்க என்னத்த பத்தி ரிசர்ச் பண்ணாங்க, எப்படி இந்த சித்தர்களும் யோகிகளும் பல்லாயிரம் ஆண்டுகள் உயிரோட வாழ்ந்தாங்க, அதோட ரகசியம் என்ன, அதுக்கு அவங்க கொடுத்த பரிகாரம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பாகம் 1, செய்முறை. இந்த பாகத்துல டாக்டர் லக்ஷ்மி ரங்கநாதன் எப்படி இந்த சித்தர்கள்லாம் இவ்வளவு வருஷம் உயிரோட வாழ்ந்தாங்கன்றத ரிசர்ச் பண்ணும்போது அவங்க பயன்படுத்தின வழிமுறைகளை பத்தி இந்த தொகுப்புல பார்ப்போம். இந்த தொகுப்புல திருமூலர் எழுதிய திருமந்திரத்துல இருக்கிற 3000 பாடல்கள்ல இருந்து 725வது பாடல்ல மனித உயிரை பற்றி கூறியிருக்காரு. அந்த பாடலை நான் இப்ப வாசிக்கிறேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே இருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேன். இந்த வரிகளுக்கான அர்த்தம், இந்த உடம்பை நான் கண்டுகொள்ளாமல் இருந்த போதும், இந்த உடலை ஒரு பொருட்டாக மதிக்காத போதும், நான் இதனுள் எதையும் காணவில்லை. ஆனால் நான் எப்போது இந்த உடலினை சரியான வழிமுறைகளை கொண்டு பராமரித்தோனோ, இந்த உடலானது ஒரு கடவுளின் கோயிலுக்கு இணையாக மாறியது. இந்த உடல் கடவுளின் கோயிலுக்கு இணையாக மாறியது. அதனால் நான் இதை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டேன். இந்த பாடலுக்கான அர்த்தம் இதுதான். இதன் மூலமா திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க தினமும் யோகாவும் பிராணாயாமாவும் சரியா செஞ்சீங்கன்னா உங்க உடல் ஒரு ஆன்மீக பாத்திரமா மாறிவிடும். உங்க உடலுக்கு வயதுன்றதே ஆகாது. உங்க உடல் என்றென்றும் ஆரோக்கியமாகவும் மிகவும் வலிமையாகவும் இருக்கும் அப்படின்றத இந்த பாடல் மூலமா அவர் சொல்றாரு. இத அவரு 3 பகுதியா பிரிச்சிருக்காரு. முதல் பகுதி புறாக்கா. உங்க மூச்சை நீங்க முழுசா இழுத்துக்கணும். உங்களோட ஒவ்வொரு துவாரங்கள்லையும் அந்த காத்து நிரம்பணும். இரண்டாவது பகுதி மூச்சை தக்க வைக்கணும். கும்பகா. அந்த காற்று உங்க உடல் முழுக்க பரவணும். மூன்றாவது ரிச்சகா. சரியான கண்ட்ரோலோட அந்த மூச்சை நீங்க மெதுவா ரிலீஸ் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா உங்களாலையும் சாவை தள்ளி போட முடியும்னு சொல்லிட்டு திருமூலர் தன்னோட திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு. டாக்டர் லக்ஷ்மி ரங்கநாதனும் இத 48 வருஷங்களா ரிசர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆராய்ச்சியில கிடைச்ச ரிசல்ட்ஸ் எல்லாம் அடுத்த பாகத்துல பார்ப்போம். பாகம் 2, த சயின்டிபிக் ப்ரூஃப். மார்சல் கோவிந்தன் அப்படின்ற ஒரு கிரியா யோகா மாஸ்டர் தமிழ் சித்தாந்தத்தை 40 வருஷமா படிச்சு அதை டாக்குமெண்ட் பண்ணி வந்திருக்காரு. அவரோட டாக்குமெண்ட் படி அவர் என்ன சொல்றாருன்னா, கிரியா பிராணாயாமா பண்றது மூலயமா நம்மளோட உடம்புல இருக்க மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷன் 300 மடங்கு அதிகமாகும். ஆமா, மைட்டோகாண்ட்ரியானா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியான்றது நம்ம உடல்ல இருக்க பவர் பிளான்ட். அது மூலியமா தான் நம்ம உடலுக்கு உறுப்புகளுக்கும் தேவையான சக்தி பரவுது.
அது அதிகமா வேலை செய்ய நம்மளோட அணுக்கள் சீக்கிரம் வயசாகிறத தடுக்கும். உங்களுக்கு நோயிலிருந்து எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். ஆனா பண்டைய கால சித்தர்களுக்கு இத 1200 வருஷங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இத தெரிஞ்சுக்கிட்ட கோவிந்தன் 1969 அன்னைக்கு அவர் தன் மேலேயே பயன்படுத்தி பார்த்தாரு. 8 மணி நேரம் 25 ஆண்டுகளா தொடர்ந்து பண்ணும்போது அவரோட பயாலஜிக்கல் வயசு 70. ஆனா அவரோட உடம்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவருடைய வயசு 45 வயசு உடைய ஒருத்தரோட உடல் மாதிரியே அவரோட உடலும் இருந்ததை பார்த்து அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சித்தர்கள் பொய் சொல்லல. அவங்க கண்டுபிடிச்ச வழிமுறை உண்மைதான். ஆனா இதுக்காக அவங்க பண்ண தியாகங்கள் என்னன்றத அடுத்த பாகத்துல பார்ப்போம். பாகம் 3, தி சாக்ரிஃபைஸ். பாபாஜி நாகராஜ் சித்தர்களுக்கெல்லாம் ஒரு கடவுள்னு அழைக்கப்படுறாரு. இவருக்கு கீழே 18 சித்தர்கள் ஜென்ம விமோச்சனத்தை அடைஞ்சிருக்காங்க. ஜென்ம விமோச்சனம்னா இறப்பின்றி இருத்தல். இத பாபாஜி எப்படி அடைஞ்சாருன்றத மார்ஷல் கோவிந்தன் தன்னோட டாக்குமெண்ட்ல தெரிவிச்சிருக்காரு. பாபாஜி சதனா யோகாவை அவரோட உடல் உறுப்புகள் அழுகும் வரையிலும் அழிஞ்சு போகிற வரைக்கும் அவர் நம்பிக்கையோட பண்ணிட்டு இருந்தாரு. அதன் மூலியமா அவர் ஜென்ம விமோச்சனத்தை அடைஞ்சாரு. இத அவர் சாகும் வரையிலும் சுயநினைவு இழக்கும் வரையிலும் பண்ணதா கோவிந்தன் தன்னோட புத்தகத்துல தெரிவிக்கிறாரு. ஆனா இவர் இதை அடையும் போது அதுக்கு பிராயச்சித்தமா இன்னொரு விஷயத்த இழக்க வேண்டியது இருந்துச்சு. அவரை சுத்தி இருந்த எல்லாருமே திடீர்னு ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. உடல் சோர்வு, தொற்று நோய் தாக்கல், இது மாதிரி பல நோய்கள் நல்லா உடல் ஆரோக்கியத்தோட இருந்தவங்களுக்கு திடீர்னு வர ஆரம்பிச்சிச்சு. பல பிரச்சனைகள் என்ன காரணம், எதனால வருதுன்னு தெரியாம அவரை சுத்தி பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா இதையும் ஏன்றத தன்னோட புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதை என்னன்றத நம்ம 4வது பாகத்துல பார்ப்போம். பாகம் 4, தி லாஸ். அவங்க இந்த ஜென்ம விமோச்சனத்தை அடையிறதுக்காக அவங்களோட இழப்பு ரொம்பவே அதிகம். முதல்ல எப்படி அவங்க வயசாகிறது தடுத்தாங்கன்றத இந்த பாகத்துல நம்ம பார்ப்போம். நீங்க கிரியா யோகா பண்ண ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே உங்கள் உடல் மாறுறத நீங்க உணரலாம். உங்களோட மனக்குழப்பங்கள், உங்களோட உடல் வகைகள் மாறுறத நீங்க தொடர்ந்து பண்ண உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியும். உங்களோட தோள்கள் மென்மையாகவும், உங்களோட முடி கருமையாகவும், உங்களோட உடல் நோயை எதிர்க்கும் முறையிலும் மாறுறத உங்களாலேயே உணர முடியும். ஆனா இத பண்றதுக்கு உங்க உடல்ல இருக்க எல்லா எனர்ஜியையும் அதுவே யூஸ் பண்ணிக்கிச்சுன்னா எப்படி நீங்க வயசாகிறத தடுப்பீங்க? அந்த இடத்துல தான் சித்தர்களோட வழிமுறைகள் நம்ம பயன்படுத்தணும். சித்தர்கள் இத அவங்க நேரடியா உணர்ந்து இத சொல்லியிருக்காங்க. ஒரு உயிர்ல இருந்தே நம்மளால நம்மளோட உடலை நம்மளாலேயே சரி பண்ணி நீண்ட நாட்கள் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது பிராணாயாமா, கிரியா யோகா மூலயமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட உடல் சக்தியையும் ஆன்மா சக்தியையும் நம்ம உடல் வீழ்த்து நம்மளோட சாவை தள்ளி போடுது. நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நடக்கும்? இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அடுத்த பாகத்துல இதோட சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலயமா நிரூபிக்கப்பட்டு வந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் பார்ப்போம்.